வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 4x4 கியூபோட கடைசி லேயரில் இருக்கிற இந்த எட்ஜஸை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 லேயர் ரொம்ப அழகாக சேர்த்துடுறீங்க. கடைசி லேயரில் தான் நிறைய டவுட் கேட்குறீங்க. பேரிட்டி, எட்ஜு, கார்னர் பேரிட்டி நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எளிமையாக அந்த வீடியோ நான் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் 4x4 கியூப் சேர்க்கவே தெரியல அப்படின்னா, பிகினர் மெத்தட் ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது ஒன்லி ஃபார் வந்து இந்த கடைசியில் இருக்கிற இந்த 4 எட்ஜை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எட்ஜை சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கார்னருக்கு இந்த பக்கம் ரெண்டுமே ஜோடியாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே க்ரீன் அண்ட் எல்லோ, இங்கே ரெட் அண்ட் எல்லோ, இங்கே ஜோடியாக இல்லை. ஓகே, அப்படி 4 கார்னரையும் பார்க்கணும். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே இல்லை. இப்போ நமக்கு எங்கேயுமே ஜோடி இல்லை. எதுக்காக ஜோடி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கிற ப்ளூவை நம்ம ஒரு ஃபார்முலா போட்டால் எங்கே கொண்டு போகலாம்னா, நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகேவா? இந்த ப்ளூவை இங்கே கொண்டு பக்கம் போகலாம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ளூ அண்டு எல்லோ இருக்குன்னா இதை கொண்டு போகும்போது அழகாக மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு தான். அதே மாதிரி இங்கே இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகேவா? இங்கே இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போகலாம். இந்த 2 விஷயம் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கேயுமே வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை. நான் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் கவர் பண்ண அப்படிங்காண்டி நான் ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நமக்கு எங்கேயுமே கவர் ஆகலாம். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பக்கத்தில் மேட்ச் ஆகிற மாதிரி கார்னர் ஃபார்முலா போட்டு இந்த எட்ஜ் இந்த பக்கம் கொண்டு வரணும். அதாவது இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளூ அண்டு எல்லோ இருக்குது, இந்த பக்கம் ஒரு ப்ளூ எல்லோ இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் அப்படி இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் கார்னர் ஃபார்முலா பண்ணணும். போடுற மாதிரிங்க. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்காண்டி இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன். நம்மளோட மோட்டோ என்னது, இந்த 2 பீஸை அப்படி இங்கே வரணும். அப்போ இந்த 2க்கும் சென்டரில் தான் நம்ம வந்து கார்னர் ஃபார்முலா பண்ணணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 2ஐயும் இங்கே கொண்டு வரணும். அப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிச்சுன்னா இந்த ரைட் சைடு அப்படியே கீழே இறக்குங்க. கீழே இருக்காச்சா? 2வது ஸ்டெப்பு இதே இப்படி இந்த பக்கம் 2 டைம் பண்ணணும். பாட்டத்தை 2 டைம், 1 2. அடுத்து ரைட் சைடை இப்படி மேலே கொண்டு போகணும். அடுத்து திரும்பவும் பாட்டத்தை ஒரு டைம் ரைட்டில் திருப்பணும். அடுத்து ரைட் சைடை ஒரு டைம் கீழே இறக்கணும். அடுத்து திரும்பவும் பாட்டத்தை ரைட்டில் ஒரு டைம் திருப்பணும். அடுத்து கீழே இருக்கிற மேலே கொண்டு போகணும். இது வந்து கார்னர் ஃபார்முலா தான், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காட்டி நான் ஒரு டைம் வந்து விளையாட போகிறேன். பாருங்கள் என்னாச்சு, இங்கே இருக்கிற ரெண்டும் அப்படி இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பீஸை அப்படி இங்கே கொண்டு போகலாம். அதுக்கு வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த ஃபார்முலா அப்படி போடுறேன். இது வந்து எட்ஜ் ஃபார்முலான்னு பேர். ஓகேவா? இது ரைட் சைடில், அதாவது இந்த இருக்கிறத அப்படி இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ரைட் சைடில் பண்ணுறதுனால இது பேர் எட்ஜ் ஃபார்முலா. ஓகேவா? இந்த பீஸை இங்கே கொண்டு போகிறோம். இந்த 9 ஸ்டெப் ஆர்டர் வந்து 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 ஸ்டெப்பை அழகாக போடுங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த 2 லேயரை அப்படி கிளியருங்க. அப்படி கிளியரிக்கிட்டீங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்க. 1 2. அடுத்து என்ன பண்ணோம்னா, திரும்பவும் ரைட் சைடு 2 லேயரையும் ஒரு டைம் கிளியர் இருப்பாங்க. அடுத்து டாப் லேயரை ரைட் லேயர் ஒரு டைம் திருப்புங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா, திரும்பவும் அந்த 2 எட்ஜஸை மேலே ஒரு டைம் திருப்புங்க. அடுத்து பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்க லெஃப்ட் சைடில். 1 2. அடுத்து என்ன பண்ணோம்னா, திரும்பவும் அந்த 2 லேயரை கீழே இறக்குங்க. இந்த இமேஜில் இருக்கிறது அப்படி ஃபாலோ பண்ணுங்க, வேறு எதுவுமே இல்லை. அடுத்து டாப் லேயரை லெஃப்டில் ஒரு டைம் திருப்புங்க. அடுத்து இந்த 2 லேயரையும் 2 டைம் திருப்பணும். ஓகேவா? 2 டைம், 1 2. இப்போ அப்படி பாட்டத்தில் பாருங்கள், எட்ஜை பாருங்கள் அழகாக செஞ்சு பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இது பேர் தான் ரைட் சைடு எட்ஜ் ஃபார்முலா. ஓகேவா? ரைட் சைடு சேர்க்குறது. ஓகேவா? இது போல் வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள், ஜோடியாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், இந்த பீஸு இங்கே சேர்க்கலாம். அப்போ அதுக்கும் அதே ஃபார்முலா தான், அழகாக போடலாம். பாருங்கள், இது எட்ஜ் ஃபார்முலா தான். நான் உங்களுக்கு வந்து ஃபிங்கரிங் வேணும்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை பார்த்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிங்கரிங் பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை இங்கே கொண்டு போகிறதுக்கு இங்கே இருங்க. இதை டாப்பில் பிடிச்சிங்க, இப்படி பிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு கீழே இறக்கணும். அடுத்து 2 டைம் இந்த வரலால் 1 2. அடுத்து இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடதுகை விரலால் டாப்பை ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 2 லேயரும் இப்படி ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து கீழே 2 டைம் பிடிங்க. 1 2. அடுத்து திரும்ப ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து டாப் லேயரை லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து இது 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக சேர்ந்துருச்சா? இப்போ பாருங்கள், உங்களுக்காண்டி வந்து ஒரு புது சினிரி வச்சுருக்கேன். இந்த எட்ஜு சேர்த்தாச்சு, இந்த எட்ஜு சேர்த்தாச்சு. சேர வேண்டியது இந்த எட்ஜும் தான். இப்போ இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா, இந்த 2ம் ஜோடியாக இருந்தால் நம்மளால் வந்து
சால்வ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ஜோடியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த பீஸை இங்கே அனுப்புங்க. என்ன நடக்கும்னா இந்த பச்சையை இந்த பச்சைக்கு நேரம் அனுப்பிச்சானோம்னா இந்த பச்சை இங்கே வந்துடும். ஓகேவா? இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஜோடி சேர்ந்துடும். நான் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இது ரேர் கேஸ், இதெல்லாம் வராது. மேக்ஸிமம் வந்தால் நான் சொல்கிறேன். இப்போ எதுவுமே ஜோடி சேரல. ஜோடி சேர்ந்தால் நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஃபார்மில் போடலாம். ஜோடியே சேரலைன்னா இந்த ஃபார்மேட்டை ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்தீங்கன்னா இது வந்து இங்கே மூவ் ஆகிடும். மூவ் ஆன என்ன நடக்கும் பாருங்கள். அதே போல் இப்படி பிடிச்சிங்க. இந்த பீஸை இங்கே அனுப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இறக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். இந்த இமேஜில் இருக்கிறது அப்படி பண்ணிடுங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் 2-3 டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் என்னாச்சு பாருங்கள். இங்கே இருக்குது கொஞ்சம் பாருங்கள். இது ஜோடி சேர்ந்து பார்த்தீங்களா? இப்போ ஜோடி சேர்ந்தா என்ன ஆகும்னா இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு இதை வந்து இங்கே அனுப்பிச்சா இது ஜோடி சேர்ந்துடும். அப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலா, இது பேர் வந்து ரைட்டு, இந்த இடத்துல ரைட்டு போட்டுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த ஃபார்முலா போடுங்க லெஃப்ட். அதே தான் கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் மாறி இருக்கும். லெஃப்ட் சைடில் போகணும். அதே மெத்தடு. இப்போ இப்படி பிடிச்சிங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெட்டை இங்கே அனுப்ப போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 லேயரை அப்படி கீழே அனுப்புங்க. நல்லா போடுங்க. இப்படி தான் பிடிச்சிக்கணும். சேர்க்கக்கூடிய காய் நம்மளை பக்கம் இருக்கணும். அப்படி கீழே இருக்குங்க. ஒரு டைம் இருக்குங்கன்னா அடுத்து வச்சுக்கணும். பாட்டத்தை 2 டைம் லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுங்க. 1 2. அடுத்து திரும்பவும் ஒரு டைம் கீழே இருக்குங்க. அடுத்து டாப்பை ஒரு டைம் லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுங்க. அடுத்து இந்த 2 லேயரும் அப்படி மேலே ஒரு டைம் திருப்புங்க. அடுத்து திரும்பவும் பாட்டத்தை 2 டைம் லெஃப்டில் திருப்புங்க. 1 2. அடுத்து இந்த 2 லேயர் திரும்ப கீழே இறக்குங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த லேயரை டாப்பை வந்து அப்படியே ரைட்டில் திருப்புங்க. அடுத்து இந்த கடைசி பாயிண்ட் இந்த 2 அப்படியே 2 டைம், இதை மட்டும் மறந்தாங்க 2 டைம் பண்ணணும். 1 2. இப்போ பாருங்க அழகாக சேர்ந்துருச்சா? இந்த 4x4ல் எட்ஜை சேர்க்குற எல்லா சினரியும் கவர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மாதிரி எந்த சினரியும் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக இதே போல் ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுபோல் இந்த வீடியோ மெத்தட், அதாவது ஒரு டயக்ராம் போட்டு எளிமையாக புரியுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா வீடியோ கமெண்ட்டில் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன காரணம்னா எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு என்னால் அதிக நேரம் இந்த கியூப்காண்டி செலவழிக்க முடியும். இந்த மாதிரி வந்து கஷ்டமான வீடியோ கூட ஒரு எளிமையாக வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இல்லைங்க பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நோன் போட்டு போயிருங்க. என்ன காரணம்னா உங்களோட இன்ட்ராக்ஷன் தான் வந்து எனக்கு முக்கியமாக தேவை. அது இல்லாமல் வந்து கியூபோட ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. உங்கள் பசங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எதனால் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒருத்தருக்காக வேண்டி 1 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து போதிய நேரம் இல்லை. ஒரு 5 பேர்லேருந்து 10 பேர் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி வந்து கட்டாயமாக வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நான் கட்டாயம் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி ஃபார் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. 40 80 வயசுனாலும் நம்ம எடுப்போம். உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கட்டாயம் கனெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட், அதாவது இப்போ பண்ண மாதிரியே கார்னர் பேரிட்டி, எட்ஜ் பேரிட்டி இதெல்லாம் பண்ணான்னு பிளான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு போடுங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். இல்லை இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.